வீடு நிலம் வாங்கியாச்சா? இன்னைக்கு நம்ம பார்க்கறது மகர ராசி. மகர ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் மகரத்திலேயே இருந்தா, இவங்களுக்கு கண்டிப்பா நல்ல பெரிய வீடும், நல்ல நிலபுலங்களும் கண்டிப்பா அமைஞ்சிரும். அடுத்து இந்த செவ்வாய் மேசத்துல இருக்கலாம். இவங்களுக்கும் சொந்த வீடு கண்டிப்பா வந்துரும். ரிஷபத்திலயும் செவ்வாய் இருக்கலாம். அப்படி இருந்தா என்னன்னா, இவங்களுக்கு வீடு இல்ல, விளைநிலங்களும் கிடைச்சிரும். சரிங்க. அப்ப இந்த செவ்வாய் கடகத்துல இருக்கு. கடகத்துல இருக்கலாமா? இருக்கலாம். என்ன ஒரு வித்தியாசம்னா, இவங்களே வாங்கின வீட்ட வித்துட்டு அடுத்த வீட்டுக்கு போய் மாத்தியிருப்பாங்க. அவ்வளவுதான். சரி, அடுத்தது இந்த செவ்வாய் கன்னியில இருக்கலாமா? இருக்கலாம். ஏன்னா, கன்னி செவ்வாய் கடல் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அது இவங்களுக்கு எடுத்துக்காது அந்த இது. இவங்களுக்கும் பல வீடுகள் அமைஞ்சிரும். துலாத்துல கண்டிப்பா செவ்வாய் இருக்கலாம். இவங்களுக்கு வீடு இல்ல. நல்ல விளைநிலங்களோட கூடிய வாழ்க்கை அமையும்.